என்பர்களே, உங்களுடைய மனதை மெதுவாக உடைத்த சில விஷயங்கள். உங்களுடைய மனதை ஒரே நாளில் யாரும் உடைக்கவில்லைங்க. அது பொறுமையாக, மெதுவாக, கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்ததுதான் உங்களுடைய மனது. அதனால தான் நீங்கள் யாரிடமும் அவ்வளவாக பேசுவது கிடையாது. வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீங்க. அதனாலேயே எல்லாருமே வேண்டாம், நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே போதும் அப்படின்னு சில மனிதர்களையும் சில உறவுகளையும் நீங்கள் வெறுத்திருப்பீங்க. அதே போல யாரிடமும் நம்ம உறவும் கொண்டாடக்கூடாது. இதுவரைக்கும் நம்ம பட்ட அவமானங்களே நமக்கு போதுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சில நிமிடங்களானது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதே போல ஏமாற்றங்கள் உங்களை நம்ப வைத்து ஏமாற்றிய சில விஷயங்கள், சில நபர்கள் உங்க கூடவே இருப்பாங்க. பணம் ரீதியாக ஒரு ஏமாற்றம், தொழில் வாங்கி கொடுக்கேன், வேலையை வாங்கி கொடுக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு உங்க ஏதாவது ஒரு பொய்யை கூறி உங்களை ஏமாற்ற வைத்து உங்களிடமிருந்து பணம் பறிப்பது, இந்த மாதிரியான சில வேலைகள் உங்க கூட இருந்து கொண்டே சில நபர்கள் செய்து கொடுப்பாங்க. வெளிநாடுக்கு உன்னை அனுப்பி விடுறேன் அப்படின்னு உங்களிடம் பணம் வாங்கியிருப்பாங்க. ஆனா அதற்கேற்ற இது வரைக்கும் எந்த தகவலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காது. ஆனா நீங்க பணத்தை மட்டும் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில செயல்கள்ல எப்பொழுதுமே இந்த ரிஷபம் ராசி அன்பர்களை எளிதாக அனைவருமே ஏமாற்றி விடுவாங்கங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் எவ்வளவோ சத்தியம் பண்ணியிருப்பீங்க. அது அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல தீர ஆரம்பிக்கும். எவ்வளவோ கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அந்த கஷ்டங்களை நீங்க எப்படி போக்குவது, அதிலிருந்து எப்படி வெளியில் வருவது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் 1000 கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்தது. இது எல்லாமே சேர்த்து உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். அடுத்து என்ன பண்ணுவது என்று தெரியாமல் மெதுவான சில காயங்களானது ஏற்பட்டு அது உங்களுடைய மனது முழுவதும் பரவிருக்கும். அந்த காயங்கள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க விட்டு கொடுத்த வாழ்க்கையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க உங்களுடைய சொந்த ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய பொறுப்புகள், இதற்காக உங்களுடைய கனவுகளை நீங்க சைடில் வைத்து வந்திருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படின்னு யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க. ஆனா அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெறுமையான ஒரு ஃபீலிங்கை உங்களுடைய மனதிற்குள் உருவாக்கி கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதனால நம்ம யாருக்காகவும் உழைக்கல, நம்மளும் யாருமே கண்டு கொள்ளலை. இதுவரைக்கும் நம்ம மற்றவங்களுக்காக வாழ்ந்தது போதும் என்கிற ஒரு எண்ணத்திற்கு வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய கனவுகள்னு ஒன்று இருக்கும், உங்களுக்குன்னு தனி குடும்பமானது வந்திருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய குடும்பத்திற்காகவும் மற்றவங்களுடைய வேலைகளுக்காகவும் நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. இதெல்லாம் தவறு என்று நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களை இதுவரைக்கும் தடுத்து நிறுத்திய சில தருணங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பாங்க. அவங்க உங்களை சில இடங்கள்ல அவர்கள் உங்களை புறக்கணித்திருப்பாங்க. அந்த சில நிமிடங்கள் அது உங்களுக்கு மிகவும் ஒரு வழியை தேடி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நிமிடங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க யாரு, உங்களை இந்த இடத்துல அவங்க வைத்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கும் பதிலுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு விடையானது தெரிய ஆரம்பிக்கும். அவர்கள் நம்மளை இந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறார்கள், நம்மளும் அதற்கேற்ற வகையில் நம்மளும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க மறக்கின்ற சில மறைமுகமான சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் தைரியமாக தோன்றினாலுமே உள்ளுக்குள்ள சில விஷயங்கள் மறைந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு தடைகளாக இருந்திருக்கும். ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு வேலையானது ஆகாது என்று உங்களை தடுத்து நிறுத்திய நபர்கள் கூட நிச்சயமாக இருப்பாங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில எதை தொடங்க வேண்டும் என்றாலும் அதை தொடங்குவதற்கு முன்னாடியே ஒரு பயம் என்பது உங்களுடைய மனதிற்குள் உருவாகி இருக்கும். இல்லை என்றால் நான் இதற்கு சரியாக இருப்பேனா, இது போதுமா இல்லையா என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் சில கவலைகளானது வெளியில் காட்ட முடியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். இது எல்லாமே நடந்து உங்களுடைய மனதை அதிகமாக உடைத்திருக்கும். மனதிற்குள்ளேயே மறைத்து வைத்து சில விஷயங்களாக இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
உங்களுடைய நம்பிக்கை யாரால் மிஸ்யூஸ் ஆனது என்பது உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும் என்று எல்லாமே உங்களுக்கு தெரிந்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது இனிமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் யாரையுமே இதுவரைக்கும் முழுமையாக நம்புனீங்களோ இவங்க தான் நம்முடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் வருவாங்க, நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்வார்கள் என்று நீங்கள் நினைத்து வந்தீர்களோ அந்த ஒரு நம்பிக்கை எங்கே மிஸ்யூஸ் ஆனது என்று உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது கிடைக்கும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்று உங்களுக்குள்ள ஒரு தெளிவானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமே நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சுவார்த்தை மூலமாக எல்லாமே நடந்திருக்கும். பேச்சுவார்த்தையில நீங்க பேசிக்கொண்டு மட்டும்தாங்க இருந்திருப்பீங்க. இவர்கள் அனைவருமே நம்ம கூட பேச மட்டும்தான் செய்வாங்க, நம்ம கூட பழக மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த சில உறவுகள் உங்களுடன் சில நிமிடங்களுக்கு பிறகோ இல்லைன்னா சில செயல்களுக்கு பிறகோ உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பிரச்சனைகளுக்கு பிறகு கூட உங்களை தேடி வந்து பழகுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் யாரு, எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் உங்களை அவர்கள் விடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்க இருவருக்கும் இடையில ஒரு நட்பு உறவானது நிச்சயமாக கூடியிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக நடக்கும். நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்குங்க. குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு முடிவானது உங்களால் எடுக்க முடியும். அந்த நல்ல முடிவால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. இந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்கும் மாற்றி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமே தீர ஆரம்பிக்கும். பாதியிலேயே நிறுத்தி வைக்கப்பட்ட சில விஷயங்கள் முழுமை பெறாமல் பாதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட சில தடை நிறைவேறாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில அது பிரச்சனையாக இல்லாமல் எல்லாமே உங்களுக்குள்ள நல்ல ஒரு நேரத்துல மீண்டும் தொடங்க ஆரம்பிப்பீங்க. மீண்டும் அந்த ஒரு வேலையை நல்ல ஒரு இடத்திலேயே உங்களால செய்தும் காட்டவும் முடியுங்க. உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி, கல்யாணங்கள் அல்லது ஒரு முக்கிய ஒரு முடிவை கூட நீங்கள் நிச்சயமாக எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவையும் நல்ல ஒரு பாதையையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். அதே போல அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் கொடுக்குங்க. இந்த ஒரு முடிவு உங்களுக்கு ஒட்டுமொத்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி போனமோ அதை நோக்கி நீங்கள் நிச்சயமாக பயணிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க எவ்வளவுதான் சேஃபா வளர போறீங்க அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க ரிஸ்கை எப்பயுமே அவாய்ட் பண்ணி விடுவீங்க. ரிஸ்கான விஷயங்களா எனக்கு வேண்டாம்பா, இது வரைக்கும் நான் பட்டதே போதும் என்று ரிஸ்கான விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே கையாள மாட்டீங்க. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் என்பது ரிஸ்காக இருக்காது, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் இருக்கும், வெற்றிகளும் இருக்கும். தோல்விகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது கிடைத்தாலும் பொறுமையான, அதே போல உங்களை பொறுமையான நிலைத்தன்மையான வெற்றிகள் இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்கு வெற்றி என்பது வெற்றியும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதும் உடனடியாக கிடைப்பது கிடையாது. பொறுமையான ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றியும் கொடுக்கும். எனவே இனிமே புதிய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டுகின்ற ஒரு நேரமானது இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தேடாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் என்பது வந்து சேரும். அது உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் யாரு, உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். இந்த விதமான வாய்ப்புகள், இந்த விதமான சான்ஸுகள் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன சிறியது போல தோன்றினாலும் போக போக அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், ஒரு பெரிய ஒரு கதவை திறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கூட நீங்கள் நிச்சயமாக எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவையும் நல்ல ஒரு பாதையையும் நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி கொடுக்கும். அதே போல அது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியும் கொடுக்குங்க. இந்த ஒரு முடிவு உங்களுக்கு ஒட்டுமொத்த எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா தேடியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி போனமோ அதை நோக்கி நீங்கள் நிச்சயமாக பயணிக்கவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க எவ்வளவுதான் சேஃபா வளர போறீங்க அப்படிங்கிறத நீங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க ரிஸ்கை எப்பயுமே அவாய்ட் பண்ணி விடுவீங்க. ரிஸ்கான விஷயங்களா எனக்கு வேண்டாம்பா, இது வரைக்கும் நான் பட்டதே போதும் என்று ரிஸ்கான விஷயங்களை நீங்கள் எப்பொழுதுமே கையாள மாட்டீங்க. இந்த ஒரு இடத்துல உங்களுக்கு முன்னேற்றம் என்பது ரிஸ்காக இருக்காது, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளுமே உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளும் இருக்கும், வெற்றிகளும் இருக்கும். தோல்விகள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகளானது கிடைத்தாலும் பொறுமையான, அதே போல உங்களை
பொறுமையான நிலைத்தன்மையான வெற்றிகள் இனிமே உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்கு வெற்றி என்பது வெற்றியும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதும் உடனடியாக கிடைப்பது கிடையாது. பொறுமையான ஒரு முன்னேற்றமாகத்தான் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையும் மாற்றியும் கொடுக்கும். எனவே இனிமே புதிய வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டுகின்ற ஒரு நேரமானது இருக்கும். நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தேடாமலேயே உங்களுடைய வாழ்க்கையில வாய்ப்புகள் என்பது வந்து சேரும். அது உங்களுடைய வாழ்க்கையில போக போக நீங்கள் யாரு, உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்களையும் கற்றுக் கொடுக்கும். இந்த விதமான வாய்ப்புகள், இந்த விதமான சான்ஸுகள் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சின்ன சின்ன